நாமத்தினுடைய பிரபாவம், பாண்டரங்கனுடைய மகத்துவம் இதை சொல்ற இந்த கீர்த்தனையில ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது ஹே சிதான தேகா தேவா, எனக்கு ஒரு தானம் தான் பாண்டுறங்க, எனக்கு ஒரு தானம் தரணும். ஆனா எந்த தானம்னா வரம்னு கூட கேட்டுக்கலாம். என்ன வரம்னு கேட்டா நான் எதை சொல்கிறேனோ அந்த வரத்தை தானே ஹே சீங்கிறார். ஹே சி தான தேகா தேவா துஜா விசரணவா. என்ன தானம் பாண்டுரங்கா, உன்னை மறவாமல் இருக்கக்கூடிய ஒரு தானத்தை கொடு. எப்பவும் உன்னுடைய ஸ்மரணம் என்னுடைய ஹிருதயத்திலே சாஸ்வதமாக இருக்கணும். பகவத் சிந்தனையோட இருக்கணும்னு பொதுவாக சொல்லுவார்கள். பகவத் சிந்தனையோட இருக்கிறது நம்மளுடைய பிரயத்தனம் இல்லை, அதுக்கு அவனுடைய கிருப்பை இருந்தா தான் முடியும். இதே இங்க சொல்றார், ஹே சீதான தேகாதேவா துத விசரணவாவா, உன்னை மறவாது இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வரத்தை எனக்கு கொடு. ஏன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் எவ்வளவோ விவகாரங்களில் மாட்டின்னு இருந்தால் பக்தி இருக்கும். பக்திக்கு எங்கே டைம் இருக்குதுன்னு கேட்பார்கள். எந்த நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட உத்தியோகம் பார்த்தாலும் அவனுடைய ஸ்மரணத்தை மனசில் தரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ரகம் இருந்தால் பகவான் அவனுக்கு கிருப்பை பண்ணுறார். அதைத்தான் கேட்கணுமா. எவ்வளவோ பலனை உத்தேசம் பண்ணி கேட்குறோம். கோவிலுக்கு போனால் கூட எம்பேருக்கு அர்ச்சனை வைங்கோ, நான் நன்னா இருக்கணும், என்னோட குடும்பம் நன்னா இருக்கணும், பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், இது கேட்போம். ஆனால் இங்கே துகாராம் மகாராஜ் ஹே சிதான தேகா தேவா, என்ன தானப்பா வேணும்னா குண காயின ஆவடி ஏச்சி மாஜி சர்வ ஜோடி. அடுத்தாப்புல கேட்கிறார், உன்னுடைய குணத்தை நாம் பாடிண்டே இருக்கணும். அப்படி அவ்வளவு குணமா உனக்கு? குணம் இல்லாதவன்னா கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. நற்குணா நிராகார பிரம்மம்னு சொல்லுவாங்க. துகாராம் குணம் உண்டு. வேதாந்திகளுக்கு அப்பேற்பட்ட நிலையில உள்ளவர்களுக்கு அது சொல்லுவார்கள். நமக்கு அப்படியும் வருவார். குணகாயின ஆவடி, உன் குணத்தை பாடணும். எப்படின்னா ஆவடி அப்படின்னா பிரேமன்னு அர்த்தம். ஒரு கீர்த்தனை பாடினா கூட பிரேமையோடு பாடக்கூடிய ஒரு பக்குவத்தை எனக்கு கொடு. என் கண்ணில் ஜலம் வர மாதிரி, ஹிருதயம் திரவிக்கிற மாதிரி உன்னுடைய கீர்த்தனை நான் பாடணும். ஏதோ பாடுறோன்னு சொல்லிட்டு ஒரு பாராயணம் மாதிரி பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒரு கீர்த்தனை ஒரு நாள் பூரா பாடலாம். அதை அனுபவிக்கணும், ஆழ்ந்து பக்தி பண்ணணும். அதனால சொல்ல ஆழ்வார்கள்லாம் ஆழ்ந்து பக்தி பண்ணினார்கள்னு சொல்கிறார். அது மாதிரி ஆழ்ந்து பக்தி பண்ண ஒரு கீர்த்தனை போகிறோம் அவருடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு. ஹேச்சி தான தேகா தேவா துத விசரணவாவா குணகாயின ஆவடி ஹேச்சி மாஜி சர்வஜோடி, இது எனக்கு போரும். துகாராம் மகாராஜ் தேகுங்கிற கிராமத்தில் பிறந்தார். சாதாரண குடும்பத்துக்கு ஆயிட்டார். பெரிய பணக்காரராக இருந்து வியாபாரங்கள்லாம் பண்ணினார். எவ்வளவோ நஷ்டங்கள் வந்தது, அதெல்லாம் தாங்கி கொண்டார் அவர். இருந்தும் பக்தியில ஆட்டம் காணாமல் இருந்தார். நம்ம பக்தின்னு பண்றோம், ஏதாவது வாழ்க்கையில் ஒரு நெளிவு சுழிவு வந்துடுத்துன்னா பக்தி பின்னப்பட்டுறது. நான் இவ்வளவு பக்தி பண்ணினேன், இவ்வளவு க்ஷேத்ராடனம் போனேன், இவ்வளவு தீர்த்தாடனம் போனேன், எனக்கு போட்டு இப்படி வந்துடுத்து. அதுக்கு அவதார புருஷர்களுடைய சரித்திரத்தை பார்க்கணும். நாம் புராண காலத்துக்கு கூட போக வேண்டியதில்லை. ஒரு விதுரர் மாதிரியோ ஒரு அம்பரீஷன் மாதிரியோ அப்படி கூட நம்ம பக்தி பண்ணினாரா அப்படின்னு புராண காலத்துக்கு போக வேண்டாம், சரித்திர காலத்தில் நாம் பார்ப்போம். துகாராம் மகாராஜ் அப்படி பக்தி பண்ணினார்.